புத்தாண்டை முன்னிட்டு சொந்த இடங்களுக்கு செல்லும் பயணிகளிடமிருந்து நிர்மாணிக்கப்பட்ட பஸ் கட்டணத்தை விட அதிகளவு கட்டணத்தை அறவிடுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதிக கட்டணம் அறவிடப்படுகின்றமை தொடர்பில் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்ய முடியும் என ஆணைக்குழுவின் தலைவர் DS ஜெயவீர குறிப்பிட்டார். அதிக கட்டணம் அறவிடுவோருக்கு உரிய தண்டனை வழங்கப்படும் எனவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்தார். புத்தாண்டை முன்னிட்டு சொந்த இடங்களுக்கு செல்லும் பயணிகளின் நன்மை கருதி இன்றும் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 1500 பஸ்கள் வரை புதுவருடத்தை முன்னிட்டு சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக DS ஜெயவீர கூறினார். இதனை தவிர மேல் மாகாண போக்குவரத்து சபையின் 1500 பஸ்களும் நேற்று முன்தினம் முதல் சேவையில் ஈடுபடுவதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை புறக்கோட்டை மத்திய பஸ் தரிப்பிடத்தில் இருந்து மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு போதிய அளவு பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொது முகாமையாளர் குறிப்பிட்டார். தேவை ஏற்படும் பட்சத்தில் சேவையில் ஈடுபடுத்துவதற்கு மேலதிக பஸ்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேவேளை இன்றைய தினம் விசேட ரயில் சேவைகள் இடம்பெறவுள்ளதுடன் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் ரயில் பெட்டிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் LAR ரத்நாயக்க குறிப்பிட்டார்.